முருகன் இந்த பையனை உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆக்கிட்டாரு. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். நான் தினமும் ஒருவரின் வாழ்க்கையை கதையா சொல்றேன். அவன் பெயர் ராஜேஷ். சோம்பேறி டீனேஜர். வேலை செய்யாமலே பணக்காரனாகணும், அதுதான் அவன் ஆசை. அவன் தினமும் முருகனிடம் வேண்டிக் கொண்டான். ஓ முருகா, எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடு, பணம் கொடு. ஒரு நாள் அவன் முன்னால் ஒளி பரவி அந்த ஒளியிலிருந்து இறைவன் முருகன் தோன்றினார். முருகன் சிரித்தார். மகனே, நீ ஆசை மட்டும் வைக்கிறாய், ஆனால் உழைக்கிறாயா? ஆனா அந்த பையன் அவசரமா சொன்னான், எனக்கு துன்பம் வேண்டாம் முருகா, பணம் போதும். முருகன் சிரித்தார். சரி, உனக்கு வேண்டியதெல்லாம் தருகிறேன். அடுத்த நொடி அவன் உலகிலேயே எண் 1 பணக்காரன் ஆனான். கார்கள், வீடுகள், பெயர், புகழ் எல்லாம் கிடைச்சது. ஆனா சில மாதங்களிலேயே அவன் எல்லாமே இழந்தான். அவனால அந்த பணக்கார நிலையை கையாள முடியல. அவன் முன் மீண்டும் முருகன் தோன்றி சொன்னார், நான் உனக்கு சிரமங்களை கொடுத்தது தண்டனைக்காக இல்லை, உன்னை சிறந்தவனாக மாற்றவே. பிரச்சனைகள் இல்லாமல் நீ வளர முடியாது, அவையே உன்னுடைய பயிற்சி. அப்படி சொல்லி முருகன் ஒளியாக மாறி மறைந்தார். அவன் கண்களில் கண்ணீர், மனம் முழுக்க ஒரு உண்மை மட்டும், கடவுள் எப்போதும் தாமதமாக தருவார், ஆனால் நம்மை சோதிக்காம தரமாட்டார். இனிமேல் உங்க வேலையை முருகனை நம்பி செய்யுங்க. விரைவில் சந்திப்போம்.